இல்லை இப்போ நாங்கள் இவங்க எல்லாரும் இப்போ என்ன சொல்லினோம்டா, இந்த அரசாங்கம் ஏதோ எங்களுக்கு தமிழீழத்தை தந்தது போலவும் அதற்கு ஒரு மாலை சூடினோம். அது யார் செய்யறோம்? இப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அது நல்லதில்லை. ஆமாண்ணா, கதை நான் சொன்னபடியும் வந்து இப்போ உதாரணமாக இதான் இப்படி பாருங்க. இப்போ இன்றைக்கு எல்லா தமிழர்களும் குறிப்பிட்ட ஆட்கள் என்ன செய்யணும்டா, இந்த அரசாங்கம் சுருக்கமாக சொல்லிடும் தம்பி, கேட்டபடி அவங்களுக்கு இதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ சசிதேவி என்று மேடம் சசிதேவி அவர்கள் இந்த இலங்கையினுடைய பதிவாளர் திணைக்களத்தினுடைய ஒரு மிக பெரும் மேன்மை மிக்க ஒரு பதவியில் போய் இருக்கிறாங்க. இப்போ ஆனால் என்ன சொல்கிறாங்கண்ட எல்லாரும், இந்த அரசாங்கம் இந்த பெண்மணிக்கு இந்த பதவியை கொடுத்துருக்குன்னு சொல்லினோம். ஆனால் உண்மையிலேயே நான் அறிய 2002 எனக்கு அவ தெரியும், இந்த திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து அவையினுடைய கல்வியின் தகமையோடு இந்த அதாவது இலங்கையின் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு கீழ் இரவு பகலா உழைத்து அவ எங்கேயோ இருக்க வேண்டியவ இலங்கையில் ஒரு தமிழராக அவ செய்த சேவைகள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்குள்ள, எங்களோட மனதார நாங்கள் பார்க்கக்குள்ள அப்படியானவர்கள் எங்கேயோ இருக்கக்குள்ள அவ இன்றைக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்கிறான்னு நாங்கள் வைப்போம். ஆனால் இதே அவரை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கம் அவ நியமிச்சுக்கொண்டு அவட தியாகங்களை கொச்சப்படுத்தினோம். அவ வந்து ஒரு பெரிய ஒரு 25 வருட காலம் இந்த எங்களுடைய திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, புற சிங்கள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அவட படிப்பு முடிந்த பின் அவ பல வேலை திட்டங்களை செய்தவ. இரவு பகலாம் அந்த அரசாங்கத்தோட நின்று கொண்டு மக்களுக்காக அவ பல சேவைகளை செய்தவ. அப்ப அவ தன்னுடைய முயற்சியில் அவ முன்னுக்கு வந்திருக்கிறான்னு தான் எல்லாரும் பேச வேண்டுமே தவிர, இந்த அரசாங்கம் கொண்டு வந்து அவ வச்சிருக்கண்டு பேசக்கூடாது. ஏன்னா இலங்கையில அவ விட இங்க யாருமே கிடையாது அப்படி ஒரு இடத்தை பெறுறது. இதை விட அவ ஒரு பிரதமராக வர வேண்டியவ, அங்கதான் கொண்டு வச்சிருக்கணும் அவ, இல்லாட்டி இதை விட இன்னொரு பெரிய பொறுப்புல கொண்டே வச்சிருக்கணும். அப்ப அதுகளை ஒன்றும் செய்யாம இன்றைக்கு அந்த அரசாங்கத்தை கொண்டு வைக்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு எங்களுக்கு இது தேவையில்லை. இன்றைக்கு இது காட்சிப்படுத்த தேவையில்லை. சார் இதை செய்யட்டும், ஆனால் இதுக்கு அடையாளப்படுத்தாதீங்க. இது அரசியல், தமிழர்கள அரசியல் என்று சொல்லாதீங்க. அதான் நாங்கள் சொல்றோம், தமிழர்களினுடைய அரசியல் வேறு. இப்போ நீங்கள் முன்னேற்றம் என்று சொல்லி இந்த விளையாட்டு மைதானத்தை கொண்டு வந்துட்டு இவர்கள் எல்லாம் வரும்போது நீங்கள் எல்லாரும் எங்களோட மக்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த அரசாங்கம் நல்லது செய்து எங்களை வந்து இந்த எங்கேயோ இந்த இலங்கையில் எங்களையும் பக்குவப்படுத்தணும்னு இல்லை, எங்களை துடைச்செறியணும். அந்த புரிதல் எனக்கும் இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, அந்த புரிதல் நியமா எல்லாருக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைன்றா, இப்ப நாங்கள் இப்ப அவங்க அந்த சிங்கள பௌத்த பேரந்த மாதமங்களுக்கு உரிமைகளை தரணும், இல்லாட்டி தமிழருக்கு கௌரவமான தீர்வை தரணும்ன்றா இந்த 60 வருஷத்துல தந்திருக்கு. அது தெரியல, ஏன் யுத்தம் நடந்தது அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்கள் திருப்பி 16 அதுக்கு பிறகு 16 வருஷம் தமிழ் தேசிய அந்த இது அண்டு நிரந்தர தீர்வு என்று சொல்லி எங்கட கட்சிகள், நான் இது என்ற தனிப்பட்ட கருத்து, எங்கட அரசியல் கட்சிகள் அதையே ஒரு சாட்டா வச்சுக்கொண்டு தங்கட வேலை ஒன்றும் அபிவிருத்தி வேலைகளுக்கு பெருசா சிரத்தை எடுக்கல, தங்கள் பாட்டில் கொண்டு போயினோம். அப்ப இதையும் நாங்கள் எல்லாத்தையும் தட்டி கழிச்சு கொண்டு இருப்போம். ஆனா இதையே நாங்கள் எங்கட சகோதர இனத்தை பாருங்கோ, தங்களோட வாய்ப்பு ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் தங்களுக்காக சொல்லி எவ்வளவு கல்வியிலையும் தொழில் வாய்ப்பிலையும் எப்படி தங்களை கட்டமைச்சு கொண்டு வருகிறோம். வேண்ட அந்த அரசியலை கூட நாங்கள் ஒரு வழிகாட்டலா எடுக்கத்தானே. இல்லாட்டி நாங்கள் இப்படியே நொட்ட நொல்ல சொல்லிக்கொண்டு இப்படியே இருப்போமா இன்னொரு 50 வருஷத்துக்கு? இல்ல, இதுதான் தவறு. இப்ப கல்வி ரீதியா நான் இன்றைக்கு எடுத்த தலைப்பே கல்வி ரீதி தான். அதான் சொல்றேன், இந்த கல்வி ரீதியா இந்த அரசாங்கம் நான் கேட்டதுக்கு சொல்லுங்க. அதான் இது இப்ப நீங்கள் இந்த விளையாட்டு மைதானம் வருகிறது, இதை நாங்கள் ஒதுக்க வேண்டும் என்றால் நான் விளையாட்டு மைதானத்தை சொல்ல பொதுவாவே எங்கட வடகிழக்குல அபிவிருத்தி என்று வரும்போது அதுக்கு இதில் ஒவ்வொரு நொட்ட நொல்ல சொல்லி தட்டி கழிச்சு கொண்டு அந்த ஃபண்டை திருப்பி அனுப்பி கொண்டு இருக்க போறோமோ, இல்லாட்டி அதை நாங்க பயன்படுத்தி கொண்டு அதுக்கு மேலால இன்னும் அதையும் யூஸ் பண்ணி கொண்டு அதுக்கு மேலால கொண்டு போறோம் உங்களோட போராட்டம். இதைத்தான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்னென்றால் நாங்கள் ஒரு அடிப்படை ஒரு தமிழ் ஈழத்துல வாழ்ற ஒரு அன்றைய ஒரு கூலி தொழிலாளியினுடைய பண்ணி கொண்டு அதுக்கு மேலால கொண்டு போறோம். இல்ல, இதுல என்னன்னு சொன்னா ஏமாறப்படக்கூடாது, நாங்கள் துடைத்தறியப்படக்கூடாது, இங்க துடைத்தறிகிற விடயங்களுக்குள்ள வைக்கக்கூடாது. இப்ப நாங்கள் இப்ப அபிவிருத்தி என்பது என்ன? இது அபிவிருத்தி கிடையாது. வடமாகாணத்துக்குரிய அபிவிருத்தி இவர் செய்யவே இல்லை, இதுவரைக்கும் அவர் செய்தது கிடையாது. அதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். முதல் அபிவிருத்தி என்று சொன்னால் பட்டம் பெற்றவர்களை அவர்களுடைய இருப்பிடங்களில் அமர்த்தி விட்டு
இங்கே முளைத்து வருகின்ற இளையோர்கள் அடுத்த கல்வி தொடங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இதைத்தான் நான் அபிவிருத்தியா பார்க்கிறோம். இந்த 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 மைதானம் கட்டுறது, இந்த இடத்துல போய் கேம்ப இது பாஸ்போர்ட்டுக்கு எடுப்பு எடுக்க, பாஸ்போர்ட்டுக்கு அவங்க வைக்கிறது எல்லாம் வெளியேறுங்கன்ற அவங்களோட அர்த்தம். வடமாகாணத்தை விட்டு தமிழர்கள் எல்லாம் வெளியேறும். இப்ப அது எங்கட கருத்தா இருக்கலாம்னா, அவர் என்பிபிக்கு ஒரு அரசியல் கட்சி, அதுக்கு தேர்தலை நிக்க போது மக்களோட வாக்கு இருக்கு, அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலாவே செய்வினம் தான். இல்ல செய்ய மாட்டோம், இல்ல நாங்க செய்ய மாட்டோம் அப்படி தார்மீகமா சரி நீங்க செய்து விடுங்க, அவ்வளவு மகாத்மா காந்தியா? அதைத்தானே நான் சொல்றேன். அவேண்ட அரசியலாவே செய்து கொண்டுதான் அந்த அவேண்ட அரசியலையும் எங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தணும் தானே எங்கட ராஜதந்திரம் இருக்கணும். இதுல நீங்க முக்கியமா பாருங்க என்னண்டா, இப்ப நாங்கள் என்னண்டா இல்ல எனக்கு அதுதான் ஒரு இது இருக்கு. இப்ப நாங்கள் சுயநலமா இருப்போம், ஆனா மற்றவன் பிறந்த மனப்பான்மையா இருக்கணும். அது என்னண்டு? இல்ல 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 அவனும் தண்டை அரசியல தானே செய்வான். இல்ல இல்ல நீங்க நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும். இப்ப எங்கட தனிப்பட்ட அரசியலுக்கு தான் நாங்கள் உலக தேசத்திட்ட நீங்கள் எங்களுடைய சுயநிர்ணயம் தாங்கன்றோம். நாங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களோட அரசியலை நாங்கள் ரெடிப்படுத்திட முடியும். ஆனா அவங்க என்ன பண்ணினோம், அதை தடுத்து கொண்டு நிற்கிறோம். அப்ப தடுத்து கொண்டு நிற்கிறவர் என்ன செய்யணும்? 70% சிங்கள மக்களுக்கு என்னத்தை செய்யணுமோ அதைத்தான் இவர்கள் வடக்கு கிழக்குல செய்யணும். நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணமா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அபிவிருத்தி என்று சொன்னா இன்னைக்கு நீர் பாசன திணைக்களத்துல கிட்டத்தட்ட கொழும்புல மட்டும் 10,000க்கு மேற்பட்டவர்கள் பணியாற்றினோம். இதே வடமாகாணத்தில் எத்தனை பேர் பணியாற்றினோம்? யாருமே. நான் சொல்றது உங்களுக்கு விளங்க இல்லை. நான் சொல்றேன் என்ன, நான் எங்கட சைட்டு நின்று கதைக்கிறேன், நீங்கள் அவங்கட சைட்டு நின்று கதைக்கிறீங்க. நான் சொல்றேன் என்னண்டா, அவன் எதிரி, அவன் தன் அரசியலுக்கு அதைத்தான் செய்வான். அதுதான் அவன் புரோகிராம். இல்லாட்டி அவன் என்ன முட்டாளே. அவன் தந்த அரசியலை கொண்டு போவான் தான், தன் இனத்துக்காக செய்வான் தான். அந்த சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனை இருந்துதான் ஆகும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எங்கட சைடு நின்று கதைங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இவருக்கு நீங்க வடமாகாணத்துல அவரை எதிர்த்தா அவர் அப்படித்தான் செய்வார். நீங்க எதிர்த்தா போல சரி விட போறாரு. நாங்கள் என்னண்டு இதை கொண்டு போகணும். இல்ல நாங்கள் அதான் பட்டதாரிகள் வழியாகவும் இதை நகர்த்திட்டோம். அடுத்த கட்டம் அரசியல்வாதிகளா இதை நகர்த்த முடியாது. என்ன இப்ப இப்ப இலங்கையினுடைய ஒரு வருஷத்தினுடைய அரச ஊழிய நிதி வரும்போதே இதை யாருமே தட்டி கேட்க முடியாது. என்ன அவர்கள் பெரும்பான்மையா வந்திருக்கிறேன் அவர்கள் நினைக்கிறதா சட்டம். இல்ல இவங்க அங்க ஒன்னும் பேசி அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பெரும்பான்மையா நிக்கணும், பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கணும். இதுல என்னென்றால் நாங்கள் என்னத்தை தெளிவுபடுத்த வேணும் என்றால், எங்கண்ட பிள்ளைகள் அதான் எங்கண்ட பிள்ளைகள் இதை மாறி ஏமாந்துடாதீங்கோ. உங்களோட அரசியலை நீங்க உருவாக்குங்கோ. இதுதான் எங்களுடைய வளர்ச்சி என்று ஒதுங்கிறாதீங்கோ. இதைத்தான் நாங்க சொல்றோம். இதெல்லாம் வளர்ச்சி என்று நினைத்து உங்களை நீங்க முன்னெடுங்க. இதைத்தான் நான் சொல்றோம், முன்னெடுங்க. அவங்களுக்கு உடனே வடமாகாணத்துல நம்பிக்கையான விஷயங்களை செய்யுங்கோ. இதைத்தான் நாங்க சொல்றோம். வணக்கம் சங்கரன், உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. நான் இந்த பாலன் கருத்தோட வரன், இந்த சுயநிர்ணய உரிமையை நீங்க யார்கிட்ட கொடுக்கணும் என்று எதிர்பார்க்குறீங்க தான் என்று கேள்வி. உங்களோட கருத்தை இதை பற்றியான உங்களோட கருத்தையும் பதிவு செய்துட்டு இப்போ இந்த கேள்வியை தொடர்ந்து. இல்லை எனக்கு நிறைய கருத்து இருக்குத்தான். விளக்கம் இப்ப கதிரண்ணா சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு தீர்வு வேணும், 60 வருஷமா இருக்கிறோம்ன்றதுல ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அவங்க தாரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, நாங்க வாங்குறதுக்கு யார் ரெடியா இருக்கிறோமோ யார்கிட்ட கொடுக்குறன்றதான் இந்த கேள்வி. சுய நிர்ணய உரிமை என்பதப்பன் இதை யாருக்கும் கொடுக்குற கிடையாது. உலக பரப்பு என்பதும் இந்த உலக சுய நிர்ணய உரிமை என்பதும் ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்குல ஒரு மொழியை பேசுற இனம் இலங்கையினுடைய ஜாப்பின் அதிகாரப்படி அது உலகத்து கோப்போட ரிஜிஸ்டர் பண்ணப்பட வேணும். அதுக்கு இன்னொருவர் சுந்தரமுத்தி இந்த பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறோம், அப்படி கிடையாது. ஈழத்தமிழன் இலங்கையில வடக்கு கிழக்குல வாழ்ற ஒரு மொழியை பேசுகிற ஒரு இனத்திற்கு அது அந்த ஜாப்பு அமையப்பெறும். இதுதான் சுய நிர்ணய உரிமை. இல்லை, அதைத்தான் நானும் கேட்குறேன்னு சொன்னால், நாங்கள் இப்போ உலகாலம் எங்களை இந்த ஒற்றுமை இல்லைன்றதை நாங்கள் ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே? ஒற்றுமை இல்லைன்னு இல்லைப்பன், ஒற்றுமை இல்லைன்னு இல்லை சகோ. இது ஒற்றுமை இல்லை என்பதை விட அரசியலில் தெளிவற்ற நீர்கள். இப்போ அரசியலில் நீங்கள் ஒரு கோணத்தில் யோசிப்பீங்க, என்னண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தை நான் சரிப்படுத்திட்டு இதெல்லாம் சரி செய்துட்டு போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தோற்கடிக்கப்படும். இப்போ நாங்கள் நினைக்கிற அரசியல் என்பது என்ன? இந்த இனத்தை நாங்கள் அழிந்தாலும் எங்களை அழித்து முடித்தாலும் அடுத்த கருவில் இருக்கிற பிள்ளைகளை இலங்கையில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல்வாதிகளோ யாரோ மதத்தை சார்ந்தவர்களோ தொட்டுவிடக்கூடாது என்றால் அந்த யாப்பு சுயநிர்ணய யாப்பு எழுதப்பட்டே தீரவும்.
இதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இஸ்லாமிய மக்களையும் சேர்த்துத்தான் நாங்கள் கொண்டு வரோம். அவர்கள் ஓரங்கட்டி விடணும் அல்லது சிங்கள மக்கள் ஓரங்கட்டி விடணும் இல்லை. இப்போ என்னென்றால் ஒரு நீங்கள் என்ன இதில் தமிழர்களுக்கு முக்கியமான நல்ல கேள்வி கேட்டுருங்க, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு படையை கட்டி போராடி ஒரு நிழல் அரசில் வாழ்ந்த ஒரு சமூகம், இந்த சமூகம் தோற்கடிக்கிற பிறகு இந்த சமூகத்தினுடைய பலம் என்பது உலக தேசம். இந்த உலக தேசத்தினுடைய விடயங்களை நாங்கள் சரியா கையெடுத்து அதை பதியப்படாட்டி இங்கே சிங்களத்தினுடைய இந்த பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய சகோதர இனத்தாலே ஒரு நாள் நாங்கள் மீண்டும் தண்டிக்கப்பட போறோம். எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு பலங்கள் எல்லாம் இந்த நாடகம் மூலம் களைந்தறிந்து விட்டு அவர்கள் மீண்டும் அவர்கள் மனங்களில் இருந்து, உங்களுக்கு தெரியும், மனித மனங்களில் இருந்து பிறக்கப்படுகின்ற சில கொடூரமான விடயங்களுக்குள் அது இன்று அல்ல, இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு பிறகோ இதெல்லாம் வரலாம். அப்ப அதை நான் சொல்றேன் என்றால் இல்ல நாங்கள் கதிரண்ண, நான் சின்ன ஒரு இடையில குறுக்குற மன்னிக்கவும். என்னண்டா, நாங்கள் ஒரு பெரிய ஒரு பலமான இருந்த நாங்கள் 2002 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கி 2009 முடிஞ்ச நடுவுமே நான் கேட்குற என்ன விஷயம்னு சொன்னால், ஆரம்ப கட்டத்திலிருந்தே எங்களுக்குள்ள பலமான அரசியல் கட்சிகள், விடுதலை புலிகள் இருக்க முதலும் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் பலமாகத்தான் இருந்தது. தமிழர்கள் தரப்பில் இருந்த பெரிய கட்சிகள் இருந்து இப்போ எல்லாமே சுருங்கி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ஆள் 2 பேர். இப்போ யாழ்ப்பாணம் வடமாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சியில் ஒரு 4 பேர், அப்படி இப்படின்னு கூனி குறைய, கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் 3, மற்ற எல்லாமே வேற கட்சி சார்ந்து தான் வந்திருக்கிறாங்க. 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ 8 பேர் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறேன்னு சொன்னால் இவ்வளவு இப்போ குறைஞ்சது ஒரு 60 வருஷம் அரசியலுக்குள்ளே நாங்கள் பெரும்பான்மை இருந்த எங்களால் ஏன் அந்த 2002 2004 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த ஒரு கட்டமைப்பை இன்னும் உருவாகாம இருக்க உண்மையில தோற்கடிக்கப்பட்ட நாங்கள் தான் ஒற்றுமைப்பட்டு எழும்பி இருக்கணும். எல்லாம் நாங்கள் அந்த இடத்துல தோத்திட்டம் என்ற ஒரு வெஞ்சத்தில் நாங்கள் ஒன்று திரண்டிருக்கணும். ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த 16 வருஷத்துக்குள்ள நாங்கள் இன்னும் ஒன்று திரளாமல் இருக்கிறதுக்கான காரணம் யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க இதை சிங்களவர்கள தலையில சுமத்துவீங்களா இல்ல தமிழர்கள தலையில இந்த பொறுப்பை சுமத்துவீங்களான்றதா என்ன கேள்வி. இதனுடைய சித்தாந்தங்களை நாங்கள் புரிஞ்சு நல்ல கேள்வி கேட்குறீங்க. மிக மிக ஆழமான தமிழர்களினுடைய இன்றைய இளையோர்கள் இதை பற்றி புரிய வேண்டிய தேவையான அருமையான கருத்து. இதில் இருக்கிற முக்கியமான விடயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது இந்த ஒரு இலட்சியத்தோடு பயணித்த ஒரு நில அரசின் என்ற மக்கள் அவர்களினுடைய இலட்சிய கோப்புகள் தொடர்ச்சியாக துடைத்தெறியப்பட்டு கொண்டே இருக்கும். அதையும் மீறி நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த இளையோர்கள் முதலில் அரசியல் என்றால் என்ன புரிதல், எம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நாம் உலக தேசத்தில் எதை நம்பிக்கொண்டு போக வேண்டும், நீங்கள் கேட்ட அந்த ஒரு வசனம், இந்த சுயநிர்ணய உரிமை யாரு கொடுப்பது, இதென்றால் என்ன என்கின்ற பதார்த்தங்களை நாங்கள் இவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இவர்களுக்கு சரியான அரசியல்வாதிகள் அதை ஊட்டி விடாமல் நாங்கள் எதையும் சரி செய்து விட முடியாது. இப்போ உதாரணமாக நாங்கள் தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். அதுக்கு உதாரணம் மாவீரர் நாட்களோ ஒரு திலீபனாவுடைய நாட்களோ ஏதோ ஒன்று. ஆனால் அரசியல் சித்தாந்தப்படி இருக்கின்றவர்கள் மௌனமாக்கப்பட்டு கிடக்கின்றார்கள், தெளிவற்று நிற்கின்றார்கள். ஒரு காட்சிப்படுத்தல் ஒரு அரசியலுக்குள் எல்லோரும் நிற்கின்றார்கள். அவர்களுக்குத்தான் நாங்கள் தத்துவ அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்கின்ற ஒரு வழிகாட்டலை நாங்கள் உடன் சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் தொடர்ச்சியாக சொல்வது சிங்கள மக்களையோ சிங்கள அரசியல்வாதிகளோ அல்ல, பகைவனால் நாங்கள் எங்களுடைய கையாலே எங்களுடைய கண்ணை குத்தி கொள்ளுகின்றோம். எல்லாத்துக்கும் நாங்களே காரணம் என்று தான் நான் குறிப்பிடுவேன். சிங்கள மக்களையோ சிங்கள அரசியல்வாதிகளையோ நாங்கள் குறிப்பிட போவது கிடையாது. எங்களையே நாங்கள் குறிப்பிடுகின்றோம். உடன் சரி செய்வோம். எங்களை நாங்கள் 17 ஆண்டுகள் கடந்து என்ன அதை நாங்கள் உடன் சரி செய்வோம். எமக்கு எது பலம் என்பதை யோசிப்போம், எது பலவீனம் என்பதை யோசிப்போம் என்ற வழியால் தான் நாங்களும் இந்த தொடர்ச்சியான கருத்தரங்கில் செய்து கொண்டிருக்கின்றோம். நல்ல கேள்வி, மிக திறம்படான கேள்வியை கேட்டீர்கள். இதை புரிந்தாலே போதும். நீங்கள் கேட்கின்ற கேள்வியை ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இளையோர்கள் புரிந்தால் உடன் சரி செய்ய முடியும். இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்னன்னு சொன்னா, நான் 2 விதமா பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, வடகிழக்கு தாயத்த தமிழர் தேசமாக இருக்கிற தமிழர்கள் புலம்பெயர்ந்து 80க்கு முதலே 70க்கு முதல் போனவர்கள் எல்லாரும் தொழில் நிமித்தம் போனவர்கள், 80க்கு பிறகு போனவர்கள் எல்லாம் யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்தவர்கள். புலம்பெயர் மக்கள்கள் அதிகமாக புலம்பெயர் தேசங்களில் எழுச்சி
மேலெழுந்து தான் போனது. ஆனால் தமிழர் தேசத்தில் வந்து வீழ்ச்சி தான் இருந்தது. என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் நாங்கள் பெரிய பலமாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற புத்திஜீவிகள் அந்த நாட்டில் போய் அந்த மக்களுக்கு இப்போ எல்லாரும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க, தொழில் செய்யக்கூடிய வசதியில் இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க, 2 சிட்டிசனோடையும் இருக்கிறாங்க. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் திரும்பவும் நாட்டுக்கு போய் அந்த நாட்டு தமிழர் தேசங்கள்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்து அரசியலை செய்து இப்படியானதுகளை அங்கே போய் ஏன் செய்யலாம் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு இதுவும், ஏன் இன்னும் இந்த எழுச்சியை வெளிநாடுகள்ல இருந்து தான் செய்து அங்கே இருக்கிற அங்கே வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறோம்ன்றது தான் இந்த வாதமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் இங்கே புலம்பெயர் தேசங்களில் எழுச்சி கொள்ளுறது வந்து தமிழர் தேசத்தில் வந்து அது வீழ்ச்சியாக தான் போய்கொண்டிருக்கு. இதில் நீங்கள் இதுவும் ஒரு மிக ஆழமான எங்களுடைய கருத்தோடு இணைந்து நிற்கின்றீர்கள். மிக தெளிவான ஒரு ஈழத்தமிழனினுடைய அரசியலோடு பின்னி பிணைந்திருக்கிறீர்கள். இதில் முக்கியமாக நாங்கள் இதைத்தான் சரி செய்ய வேண்டும் என்கின்றோம். இப்போ புலத்தில் நாங்கள் எங்களுடைய அரசியல் என்கின்ற அந்த தாகமும் அதன் போராட்டமும் இங்கே புலத்தில் தான் இருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரமும் ஒரு தெளிவுபட நாங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏன் வடக்கு கிழக்கில் தவறி நிற்கின்றோம் என்றால், அந்த உறவு முறைகளை எந்த இடத்தில் நாங்கள் அரசியல் ரீதியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற சித்தாந்தங்களில் உடைந்து நிற்கின்றோம். அது எப்படி உடைந்து நிற்கின்றோம் என்றால், ஒரு வலுவான கட்டமைப்பு புலத்தில் எங்களுடைய இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டு ஈழத்தை நிர்ணயிக்கக்கூடிய இன்று இந்த அரசாங்கம் அதாவது இப்போ ஒரு பொது வேட்பாளர் என்று வருகின்ற போது அது ஈழத்தமிழன் இந்த முடிவையை எடுக்க வேண்டும் என்கின்ற தளமாக சொல்ல வேண்டிய அந்த ஒரு அணியை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வைத்திருந்தவர்கள் கிடையாது. அதைத்தான் நான் பார்க்கின்றேன் என்றால், தோற்று நிற்பதற்கு நாங்கள் ஒரு சரியான கட்டமைப்பாக புலத்தில் இறுக்கமாக நாமே நிர்ணயிப்பது போன்று வடக்கில் பொறுத்தளவில் ஒரு இளம் சமூகமும் அதை பாதை காட்டக்கூடிய, இப்ப ஐயா விக்னேஸ்வரம் போன்றவர்கள் போன தேர்தலில் கூறியது போல், உங்களுக்கு பின்னுக்கு நாங்கள் நிற்கின்றோம், நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று அந்த சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய, அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுவோம். நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு பலமாக நிற்கின்ற போதுதான் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைய சமூகத்திடம் இந்த கருத்தரங்குகளை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த பிணைப்பை உருவாக்கலாம். ஆனால் அது செய்ய முடியாது. பகைவன் என்பவன் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றான். இன்னும் அவன் எதிர்பார்ப்பது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வேலை திட்டம்தான். இந்த 10 ஆண்டுகள் வேலை திட்டங்கள் நிறைவு பெற்றால் அவர்கள் ஒரு இலங்கையினாகத்தான் வாழப்போகின்றார்கள். அதற்கிடையில் தான் உங்களை போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் இந்த இளம் சமூகத்திடம் இதை கடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் இந்த உளவியல் ரீதியாக ஒரு மனிதனினுடைய உளவியல் எண்ணங்களை, சரியான தத்துவங்களை படித்து கற்றுக்கொண்டு அவர்கள் உளவியல் ரீதியாக எம்மை வதைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த உறவு முறையை இன்று நாம் சரி செய்யலாதபடி ஈழத்தில் ஒரு அரசியலை தெளிவுபட நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாத அளவிற்கு நாங்கள் நிற்கின்றோம் என்றால், அங்கே பகைவன் சரியாக அந்த காயை நகர்த்துகின்றான். அந்த இடத்தில் எம்மால் நகர்த்த முடியாமல் தேங்கி நிற்கின்றோம். இதற்கு ஒரே முடிவுதான், எங்களுடைய பெற்றோர்களும் கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சிறார்களும் இளையோர்களும் தெளிவுபடாமல் நாங்கள் ஒன்றும் பண்ணிவிட முடியாது. ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்ன? ஒரு குடும்பத்துக்கு இன்று உதவி செய்ய வேண்டும் என்றால் இங்கே நாங்கள் அதை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்க வேண்டும். வடமாகாணத்தில் ஒரு தேவை இருக்குது என்றால் அதை உடன் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தால்தான் எம் மக்களை நாம் எங்களுடைய அந்த எண்ண கருவோடு கொண்டு செல்ல முடியும். இது அப்படி அல்ல. நாங்கள் அதில் தோற்று நிற்கின்றோம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 3 கிழமைக்கு முதல் ஒரு உயிரை பறை கொடுத்தோம். அப்படி நாங்கள் இந்த கொடுக்கின்ற போது அந்த இடங்களில் வறுமைகளை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவு எம்மை நாம் பலப்படுத்தியிருந்தால் நாம் சொல்லுவதைத்தான் அவர்கள் கேட்க போகிறார்கள். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழிலாக, ஒரு சீமெண்ட் ஃபேக்டரி இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் அதை செய்து தர முடியவில்லை என்றால் அதை புலத்தில் இருக்கின்றவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற தொழிலதிபர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஓடிப்போய் இந்தியாவில் நின்று பல வேலை திட்டங்களுக்கு படம் எடுப்பது, அவர்களுக்கு சாப்பாடு போடுவது என்று அவர்கள் நிற்கின்றார்கள். அப்ப எம்மை கட்டி எழுப்புவதற்கு
தேசியவாதிகள் மட்டும் போதாது, எல்லோரும் தேவைப்படுகின்றார்கள். இந்த தேவையின் நிமித்தமாகத்தான் நாங்கள் எங்களுடைய உறவு பாலத்தை சவப்பட வைக்கலாம். அங்கே வறுமையில் இருந்து கொண்டு நான் உனக்கு கல்வியை தருகின்றேன், உன்னை நான் அந்த வேலையில் இருத்துகின்றேன் என்று இந்த அரசாங்கம் பொய் கூறி இந்த அரசியலை மேற்கொண்டதும் ஒரு பட்டதாரி இளைஞன் வந்து அதை பேசியிருப்பார் கடந்த கிழமை. ஊடகங்களில் அது இருக்கிறது. இந்த அரசாங்கம் பொய் உரைத்து விட்டு தங்களுக்கு இன்னும் நியமனங்களை தரவில்லை என்பது. அப்ப அப்படித்தான் வாக்குகளை அவர்கள் வேண்டி விட்டார்கள். அடுத்த தலைமுறைக்கும் அவர்கள் இதைத்தான் சொல்ல போகின்றார்கள். உங்களுக்கு நாங்கள் வேலை திட்டங்களை தருகின்றோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்களால் அதை நோக்கித்தான் ஓட போகின்றார்கள். அப்ப நாங்கள் எதையும் சரி செய்ய முடியாதவர்களாக நிற்பதால் தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்றோம், எங்களால் முடியும். நாங்கள் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழ் என்று புலத்தில் இருக்கின்றோம் என்றால் நாங்கள் இதை ஒரு அணியின் கீழ் கொண்டு வராமல் நாங்கள் இதையும் சரி செய்ய முடியாததுதான். தொடர்ச்சியாகவும் நாங்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பான கேள்வி கேட்டீர்கள், மிக அருமை. உங்களுடைய அரசியல் பயணங்களும் எங்களுடைய தமிழர்களில் இப்படி சித்தாந்தங்களோடு மிக தெளிவாக இருப்பதை மன்னி நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் வேறு வேறு தளங்களுக்கு செல்லுங்கள், பயணியுங்கள். முடிந்த அளவு 4 பேருக்கு கடத்தும் போது அது நிச்சயமாக அங்கே இருக்கின்ற 10 பேரில் ஒரு இளைஞன் அதை புரிஞ்சு கொண்டான் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் உடைத்து விட சென்று விட முடியாது. சரி செய்வோம், சரி செய்வோம். நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற இந்த என்பிபி அரசாங்கம், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு அரசாங்கம் வந்து என்பிபி வந்து 2015க்கு பிறகு தான் நினைக்கிறேன் என்பிபி ஆக மாறினது. அதுக்கு முதல் வந்து அது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி என்ற ஒரு தனி ஒரு கட்சியும், அந்த கட்சியின் தலைவர் தான் அனுரகுமார திசாநாயக்கா, அந்த கட்சியின் செயலாளர் வந்து டில்வன் சில்வா. அவங்க ஒரு ஆயுத போராட்ட குழுவில் 1960ஆம் ஆண்டு ரோஹண விஜயவீரவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராளி குழு இடதுசாரி என்ற நிலைப்பாட்டில் இந்தியாவுக்கு எதிராகவும் இலங்கையில் அந்நிய நாடுகள் தலையிடக்கூடாது என்ற ஒரு ஆரம்ப கொள்கையை வச்சு கொண்டு அதில் ஆரம்ப காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹண விஜயவீரோட தமிழர்களும் இணைந்து போராடி அந்த போராட்ட காலங்கள் 70க்கு முதல் 80க்கு முதல் நினைக்கிறேன் அந்த வரலாறும் இருந்தது. ஜேவிபியோட நிறைய தமிழர்களும் சேர்ந்திருந்தவங்க. அது ஒரு ஆயுத புரட்சி மூலம் 2 தரம் ஆயுத புரட்சி மூலம் கிளந்தெழுந்த தோற்கடிக்கப்பட்டது பிறகு ஒரு ஜனநாயக ரீதியில் அவங்க ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்து கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அந்த கட்சி ஜேவிபி என்ற கட்சி என்பிபி கட்சி என்ற பெயரை மாற்றி கொண்டு இன்றைக்கு இந்த இலங்கை அரசாங்கத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. குறைஞ்சது 40 வருஷம், அங்கால 40-60 வருஷங்கள் அவங்கள போராட்டத்தின் 60 வருஷத்தின் வெற்றி வந்து இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற பெரும்பான்மை சிங்கள கட்சிகள், அதாவது யூஎன்பி என்றாலும் சரி, இப்போ சஜித் பிரேமதாசோட கட்சி என்றாலும் சரி, ராஜபக்சாக்களோட கட்சி என்றாலும் அவர்களும் பெரும்பான்மை பேரினவாத சிங்களவர்கள் தான். இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற சிங்களவர்கள் தான். இது கேட்கல கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒற்றுமை வந்து ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஆயுத குழு வந்து இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுதுன்னு சொன்னால், ஏன் எங்களால் நாங்களும் தோற்கப்படுகிறோம், நாங்களும் நீண்ட கால போராட்ட வரலாற்றை கொண்ட எங்களை இனம் இப்படி ஒரு நிலைக்கு வடகிழக்கில் ஏன் வர முடியாமல் இருக்கு? ஏன் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கணும்ன்றது என்ற கருத்து. அப்போ அந்த ஒற்றுமையையும் எப்படி நாங்கள் கொண்டு வரணும்ன்றது தான் எங்களை தீர்மானம். இப்போ நாங்கள் உண்மையில எங்களோட போராட்டம் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுக்குள்ள போராடணும், எங்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு போராடணும். நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சு நின்று கொண்டு சிங்கள சண்டை பிடிக்கிறமே ஒளி எங்களை ஒற்றுமைப்படுத்த சண்டை பிடிக்கவில்லை. நாங்கள் சண்டை பிடிக்கிறோம், எங்களை பிரித்து கொண்டு சண்டை பிடிச்சிட்டு எதிரியை பார்த்து கொண்டு இருக்கிறமே ஒளி நாங்கள் ஒற்றுமைப்பட நாங்க பிரிஞ்சு நாங்கள் நீங்க உங்களோட மைக்கில் ஏதோ பிரச்சனையா இருக்கு நினைக்கிறேன். சங்கரன் எனக்கு நினைச்சேன் இந்த இன்னும் பிரச்சனை. சங்கரன் உங்களோட இதுல வந்து ரீல நீங்க சொன்ன இதுல வந்து வெளியே இல்லை வடிவா ஒரு இப்ப கேக்குது என்னண்டா நான்
நான் சுருக்கமாக சொல்றேன்னு சொன்னா 60 வருடங்களுக்கு மேலாக ஆயுத போராட்டத்தோட இருந்த ஒரு ஜேபி என்ற கட்சி தான் இப்ப என்பிபி அரசாங்கமா வந்திருக்கு. அவங்களும் 2 தரம் கிளர்ச்சி செய்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு இயக்கம். திரும்ப ஜனநாயக ரீதியில அரசியலுக்குள்ள வந்து இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. 3 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கட்சி தான் ஜேபி என்ற கட்சி என்பிபியா மாறி இன்றைக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, நாங்க சிங்களவர்களை எதிர்க்கிறோம் என்று சொல்லி நாங்க பலம் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ள பிரிஞ்சு நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய உண்மையிலே நாங்க எங்களுக்குள்ளதான் போராட வேணும். எங்களுக்குள்ள ஒரு போராட்டத்தை கொண்டு வரும். நாங்க ஒற்றுமைப்படுறதுக்கான ஒரு போராட்டமா, நாங்க பலமா இருக்கிறதுக்கான போராட்டமா இருக்கணுமே ஒழிய நாங்க அவங்களே அடிக்கணும்னு நாங்க பிரிஞ்சு நிக்கிறதாலதான் நாங்க இன்னும் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதான் என்ற கருத்து. நல்லது. உங்களுடைய கருத்தின்படி இதில் 2 விடயங்களை பேசணும். இதில் முதல் விடயம் எங்களுடைய விடயங்களை பற்றி பேசுவோம். இப்போ நாங்கள் உண்மையிலே நீங்கள் சொல்லுவது போன்றுதான். இப்போ நாங்கள் சிங்கள மக்களோடு போராடுபவர்கள் அல்ல, சிங்கள அரசியல்வாதிகளோடும் நாங்கள் போராடுபவர்கள் அல்ல. எங்களால் நாமே தோற்கடிக்கப்படுகிறோம், எங்களை நாங்கள் கட்டி எழுப்ப தயங்கி நிற்கின்றோம். இதுதான் அதனுடைய உண்மை விடயம். சரி, இது எப்படி சாத்தியப்படுகிறது? இது இப்ப நீங்கள் பார்த்தீர்கள்னா தெரியும். பொது வேட்பாளர் அவர்கள் வரும்போதும் எல்லோரும் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இது மக்களாகிய நாங்களும் அரசியல்வாதிகளாகிய நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவோம். இந்த தொனிப்பொருள் என்பது, இந்த பொது வேட்பாளர் தொனிப்பொருள் என்பது, இது எங்களுடைய ஒற்றுமைக்காக ஒரு பயணமும் உலக தேசத்துக்கு நாம் ஒரு செய்தியை பலமாக சொல்ல போகின்றோம் என்ற 2 கோணத்தில் தான் இருந்தது. இதில் எங்களுடைய அரசியல் சில கட்சிகள் என்ன செய்தார்கள்? அதற்கு மாறாக இந்த பிரச்சாரங்களை செய்தார்கள். அங்கே வீழ்த்தப்பட்டோம். இப்ப இங்கேதான் இருக்கிற சித்தாந்தம். இப்ப இந்த அரசியல்வாதிகள் இதை புரிந்து கொண்டால்தான் அந்த மக்களோடு நிற்கின்ற, அந்த அரசியல்வாதியோடு நிற்கின்ற மக்கள் குழம்புப்படுவார்கள். குழம்புப்பட்டுத்தான் இன்றைக்கு அருணாவுக்கு 3 ஆசனங்களும் அங்கே கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்ப நாங்கள் தெளிவான மக்களை எப்படி உருவாக்குவது என்பதுதான் நான் நினைக்கின்றேன். முடிந்தவரை இந்த இளையோர்களிடம் இந்த அரசியல் யூகம் இலங்கையில் ஒரு புறம் இருந்தாலும், எங்களினுடைய யூகம் என்பது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற உறுப்பு நாடுகளோடும் ஐக்கிய நாடுகளோடும் நாம் போர் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த 15 லட்சம் பேரும், இந்த 15 லட்சம் பேரும் நாங்கள் இலங்கையில் இவர்கள் அரசியலை கற்றுக்கொண்டு வருவதற்காக இவர்களுக்கு சில நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டிய தேவைகளும் இருக்கிறது. அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் ஒழுங்கமைப்பு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அவர்கள் விழுந்து இன்றைக்கு அனுரா அரசாங்கம் எப்படி வந்தது என்கின்ற ஒரு விதிமுறை உங்கள் மனங்களில் இருக்கின்ற தத்துவம் இருந்தாலும், அந்த தத்துவத்தை ஈழத்தமிழர் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவை நிமித்தம் நாங்கள் எப்படி பயணிக்க போகின்றோம் என்ற அரசியல் களங்கள் நிறைய இருக்கிறது. இப்ப எங்களை ஒரு கதிராகியவர்களோடு நிற்கின்றவர்களும் தரனோடு நிற்கின்றவர்களையும் எங்களை ஒன்றாக்கி நாங்கள் செய்கின்ற பணி என்னவென்றால், புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற உறுப்பு நாடுகளை எங்களினுடைய பார்வைக்குள்ளும் எங்களுடைய அந்த வடகிழக்கில் வாழுகின்ற கருவறையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் ஒரு யாப்பினை உருவாக்கிவிட வேண்டும், எங்கள் பிரச்சனைகளை கொண்டு போவோம் என்று ஓடிப்பட்டு திரிகின்றோம். அந்த வேலைகளை நோக்கி கொண்டு திரிகின்றோம். அப்ப எங்கே தோக்கப்படுகிறது? எங்களினுடைய அரசியலை நாங்கள் மீட்டெடுக்க தோக்கப்படுகின்றோம். முடிந்த அளவு இதை அங்கே நாங்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இது நாங்கள் மேடைகளிலும் அவர்களோடு ஒவ்வொரு கூட்டங்களையும் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதை இந்த அரசாங்கம் எவ்வளவுக்கு இதை செய்ய விடுவார்கள் என்ற கேள்வி எமக்குள் இருக்கிறது. இதை நாங்கள் உடன் சரி செய்ய வேண்டும். இல்லையே அது ஒரு பெரும் இழப்புக்குள் நாங்கள் சென்று விடுவோம். ஆனால் இந்த அரசாங்கம், இந்த ஜேவிபியினுடைய இந்த அரசாங்கம் கொண்டு வரப்பட்டதையும் நான் சிங்களவர்களுடைய அரசியல்வாதிகளினுடைய தத்துவமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்ப நான் எப்படி இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நான் பார்க்கின்றேன் என்றால், இந்த இலங்கையில் ஒரு நிழல் அரசியல் வாழ்ந்த தமிழீழ கோட்பாடை சிதறடிக்க வேண்டிய தேவை சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் அந்த மக்களுக்கும் சார்ந்து இருக்கிறது. அந்த மாணவர் சக்திகளுக்கும் இருக்கிறது. அவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி இந்த அரசாங்கங்களை கொண்டு வந்து இன்று எமக்கு உயிரோடு இருக்க வேண்டியவர்களை அவர்கள் சாகடிக்கின்றார்கள். அந்த உயிரோடு இருந்தால்தான் அது எமக்கு வலுவாக்கப்படும். இப்ப புலத்தின் அரசியலை பொறுத்த அளவில் எம்மை அழித்தவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்க வேண்டும். ஆனால் அங்கே நடக்கின்ற அந்த காட்சிப்படுத்தல் அரசியலில் எமக்கு தெளிவுபடுகிறது. எப்படி என்றால், இவர்கள் எம்மை தோற்கடிப்பதற்காக பல நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். எல்லோருமாக
சேர்ந்துதான் இதை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவர்கள் அங்கேயும் நான் உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன் சுருக்கமாக. எப்படி என்றால், ரணில் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியது அதே இந்த ஜேவிபியினுடைய உறுப்பினர்களை சித்திரவதை செய்தது. எல்லா விடயங்களையும் பார்லமன்றம் கொண்டு வருகின்றார்கள், விசாரணை செய்கின்றார்கள், சிஐடிக்கு போகின்றது. இந்த ரணிலை இதன் மூலம் கைது செய்யப்பட போகின்றார் என்று எதிர்பார்க்குகின்ற போது வேறொரு விடயத்தில் கொண்டு வந்து கைது செய்தார்கள். அப்ப எங்களுக்கு அதிலிருந்தும் இன்னும் தெளிவாகியது. அப்படி என்றால், இந்த ஒரு பழைய ஜனாதிபதி இந்த குற்றங்களை செய்திருக்கிறார் என்றால், தமிழர்கள் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில் உரிய சித்திரவதை கூடங்களும் சித்திரவதைகளும் இங்கே ஒரு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அது சாதமாக ஆக்கப்படும் என்று அந்த அரசாங்கம் அங்கே தோற்கடித்த விடயம் எங்கள் கண்முன் தெரிந்தது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். இதையெல்லாம் மீறி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் எப்படி எங்கள் அரசியலை சரி செய்ய போகின்றோம் என்ற கருத்தரங்குகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். இது கதையோடு மட்டுமல்ல, எங்களுக்கு பின் நிற்கின்ற நீதியரசர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களும் முடிந்த அளவு இதை எப்படி சரி செய்வோம் என்று ஓடுபடுத்தான் திரிகின்றார்கள். இது எந்த வகையில் இனி நாங்கள் எந்த பாதையில் இதை கொண்டு சரி செய்ய போகின்றோம் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து அதன் ஒரு தேவை நிமித்தம் உடன் சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு தேவை எமக்குள் இருக்கிறது. பார்ப்போம் சகோதரரே, உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் மிக சிறப்பானது. நன்றி நன்றி அண்ணா. தொடர்ந்து கதைங்க, நான் கேட்டுக்கொண்டேன். தரேன். ஆமாண்ணா, இதில் வந்து நாங்கள் இதில் வந்து அனுராண்ட கிரௌண்டை பற்றியும் கதைச்சிட்டோம். ஐக்கிய நாடு சபையில் நாங்கள் வந்து எப்படி எந்த நிலையில் இப்போ நாங்கள் நிற்கிறோம்ன்ற விடயத்தையும் வந்து பார்க்குறோம். இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து கதைக்க போகிறீங்களா இல்லை இன்றைக்கு முடிச்சுக்கொண்டு? நாங்கள் பொதுவாக பாணன் அவர்கள் அனுரா அடுத்த முறை கண்டிப்பா இப்ப அதைத்தான் நீங்க தெளிவுபடுத்தணும். இளம் சமூகம், நீங்கள் உங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளையோர் அந்த கேள்வியை நான் மற்றவர்களுக்கும் கேள்வியை வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு சொல்லுங்க. பாணன் வந்து எழுதியிருக்கிற அனுரா அடுத்த முறையும் ஜனாதிபதி ஆனால் பாதி தமிழர் அனுராவுக்கு ஆதரவாய் போவார்கள் என்ற ஒரு அச்சத்தை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க. நான் இதுல இப்ப முக்கியமா நான் இப்ப சொன்னதுபடிதான், ஏற்கனவே இந்த அரசாங்கம் 5 வருட காலங்களாக மாணவர்களை தயார் செய்தார்கள். நீங்கள் படித்து வெளியில் போகும்போது உங்களுக்கு நாங்கள் பட்டங்களை தருவோம், நீங்கள் அதுக்கேற்ற வேலை திட்டங்களை செய்து எம்மை கொண்டு வாருங்கள் என்றார்கள். இதை நாங்கள் இவர்கள் அரசியலுக்கு வர முதலே எங்களுடைய பதிவில் நாங்கள் கூறியிருப்போம். நாங்கள் அது தொடர்ச்சி அந்த பதிவும் இனி வரும், அதை நாங்கள் போடுகின்றோம். அதே போன்றுதான் அதை உறுதிப்படுத்துவதற்காக எங்களுடைய வடமாகாணத்தில் இருந்தும் ஒரு மாணவர் வந்து நேரடியாக உரையாற்றியிருப்பார். இதையும் இனியும் வருகின்ற சமூகத்திடம் அவர்கள் இதைத்தான் சொல்ல போகின்றார்கள். நீங்கள் கெதியா படித்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் வேலைகளை தரப்போகின்றோம் என்று அவர்கள் சொல்ல போகின்றார்கள். எங்களுடைய மக்களை இப்படியான பிரமையை காட்டப் போகின்றார்கள். இளையோர்களுக்கு பிரமை காட்டுவது, உங்களை நாங்கள் கிரிக்கெட்டுக்கு சேர்த்துக் கொள்ளுகின்றோம், நீங்கள் கிராமத்தோறும் விளையாடுங்கள், அங்கே இருந்து மாவட்ட ரீதியாக உங்களுக்கு நாங்கள் ஒரு கிரிக்கெட் போட்டியை வைத்திருக்கின்றோம், போய் செய்யுங்கள் என்று பலர் இன்று செய்ய போகிறார்கள். இதற்குள் இவர்களுடைய குடும்பங்களும் இவர்களுடைய முன்னேற்றங்களும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களும் இங்கே தோற்கடிக்க போகிறது. அப்ப அதை இவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் புரியும். இந்த அரசாங்கம் காட்சி படுத்தலையே செய்கிறது. ஏனென்றால் நாங்கள் இங்கே முதல் தொட்டிருப்போம். இன்றைய அமர்வில் கூட இதற்குரிய விடையை நாங்கள் கல்வி ரீதியாக நாங்கள் பேசியிருப்போம். இந்த கல்வி ரீதியாகவும் இந்த வருடம் அவர்கள் ஒதுக்கிய 93 பில்லியன் ரூபாவை இவர்கள் அரச ஊழியர்களுக்காக செலவு செய்கின்றார்கள். அதிலும் 50% நிதியை இராணுவத்திற்கு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருப்போம். அதே போன்று அகில இலங்கையில் 10,126 பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் 2,36,800 சொச்சம் ஆசிரியர்களே இருக்கிறார்கள். இப்போவும் நாங்கள் உடன் சரி செய்வதற்கு 40,000 ஆசிரியர்கள் உடன் அவர்கள் நியமனமாக வேண்டும் என்றால் பல பாடங்களுக்கு இன்னும் ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையும் அதே போன்று நாங்கள் கூறியிருப்போம். அகில இலங்கையில் 77,000 போலீஸ் தான் இருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் தொகைக்கும் மாகாணங்களினுடைய விரிவாக்கங்களும் மக்கள் பாதுகாப்பிற்கும் வெறும் 77,000 போலீஸ் தான் இருக்கிறார்கள். இந்த போலீஸுக்குள் பார்த்தோம் என்றால் வீதி சோதனையில் ஈடுபடுகின்ற காவல்துறையும் இதற்குள் அடங்குவார்கள். உடன் 1,00,000 பேர் அகில இலங்கையில் உடன் அவர்கள் இதை கொண்டு வர முடியும். இந்த இராணுவத்தை குறைத்துவிட்டு இந்த இராணுவத்திற்கு போகின்ற நிதியை அவர்களுக்குடன் கொடுத்து ஒரு இளம் சமூகத்தை ஒரு தொழிலாகவும் இப்படியான மாயைகளை
இந்த இந்த விளையாட்டு மைதானங்களை கொண்டு வருவதை விட இதுகளை முதல் நிவர்த்தி செய்து எங்களுடைய வறுமைப்பட்ட குடும்பங்களில் இருக்கின்ற இளையோர்களுக்கு சரியான வழியை காட்டி சரியான கல்விகளை காட்டி சரியான பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இளையோர்கள் இதையெல்லாம் பற்றி சிந்தியுங்கள். உங்களை சுற்றி நடக்கின்றது அது அந்த தேசியம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஈழத்தமிழன் என்பது அது அவர்களுடைய அடையாளம். இந்த அடையாள கோப்பு என்பது அது உங்களுக்காக எழுதப்பட வேண்டும். அது எழுதப்படும் வரை நீங்கள் இதிலிருந்து ஒரு கல்லேனையும் நீங்கள் நகர்த்தினால் அது உங்களினுடைய சந்ததியின் விளைவாகும் என்கின்ற அந்த தத்துவத்தோடும் இன்று நாங்கள் எங்களுடைய திலீபண்ணா அவர்கள் சொன்னது போன்று எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே தேடி செல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் இளையோர்கள் 1000 நீங்கள் தேவையில்லை, அறிவார்ந்த சமூகமாக மாறுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது, என் நிலத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அம்பானி என்கின்ற இந்த இந்தியாவில் இருக்கின்ற எங்களின் நீரை உறிஞ்சி குடிக்கின்ற, எங்களின் உணர்வுகளை, எங்கள் மண்ணில் இருக்கின்ற இரத்தங்களை உறிஞ்சி குடிக்கின்ற இந்த அம்பானியினுடைய உழைப்புக்காக அவர்கள் வடமாகாணத்தை இந்தியா விழுங்குவதற்கு அருகில் வந்து விட்டார்கள். இப்படியான விடயங்களுக்குள் நீங்கள் அழிப்பதற்காக புலத்தில் இருப்பவர்களும் அல்லது எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற படித்த பட்டதாரிகளும் இளையோர்களும் நீங்கள் இதையெல்லாம் செய்கின்ற போது நிச்சயமாக இந்த இந்தியா இதை விழுங்கிக் கொள்வார்கள். அவர்களினுடைய தேசத்தில் அவர்கள் இப்படியான காட்டாலைகள் கொண்ட சில விடயங்களை அவர்கள் இன்னும் செய்யவில்லை. பல கிராமங்கள் இன்று நாங்கள் திருகோணமலையில் மூதூரிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அங்கேயும் எங்களுடைய நிலப்பரப்பைத்தான் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். சேனையூரை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய மன்னார் மாவட்டத்தையும் பற்றி தொடர்ச்சியாக பேசியிருக்கின்றோம். இதையெல்லாம் எம்மை சுற்றி ஏன் நடக்குது என்ற விழிப்பு ஒரு இளையோருக்கு இருக்க வேண்டும். அதுதான் இந்த கருத்தரங்கங்கள் ஊடாக நாங்கள் உங்களோடு பலமுறை பேசிக்கொண்டிருக்கின்றோம். வந்தவர்களுக்கும் இன்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் வந்து மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை ஒரு அரசியல் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு எம் இனம் எங்கே மூடப்பட்டு கிடக்கிறது, எம் இனத்தை நாங்கள் எப்படி திறந்து விட வேண்டும், எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதையும் மிக இறுக்கமாக பேசியிருந்த எங்களுடைய சகோதரர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வந்த சகோதரர் எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, தம்பி தாரன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, நாங்கள் இந்த கூட்டத்தொடர் 7ஆம் தேதி 8ஆம் தேதிகளில் அமர்ந்து கொண்ட கனடாவில் இருந்து வந்த பிள்ளைகள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வந்து தங்கள் கருத்துக்களை உலக பரப்பில் தெரிவிக்க வேண்டும் என்று வந்த அந்த உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு, நீங்கள் ஒரு கனடிய தமிழனாக உங்களை அடையாளப்படுத்தாமல் ஒரு இலங்கையின் ஒரு ஈழத்தமிழனாக உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக பேசுங்கள். அது நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழன் என்கின்ற அந்த அடிப்படை வாக்கியத்தை நாங்கள் துளைப்போமாக இருந்தால் பாவம் எம்மை நம்பி இந்த வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அவர்களுக்கு எதுக்கும் விளங்க போறது அல்ல. குழந்தைகளுக்கு இந்த இளையோர் நாங்கள் இன்று 17 ஆண்டுகளை தொலைத்து விட்டோம். இனி வருகின்ற இளையோர்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மாமனிதரின் வார்த்தையிலிருந்து புறக்கப்பட்ட இந்த ஈழம், இந்த ஈழத்தமிழன் என்கின்ற வார்த்தையோடு நாங்கள் தொடர்ச்சியாக பயன்பட வேண்டும். அதையே சொல்லிக் கொண்டிருந்தால்தான் நாங்கள் இந்த சுயநிர்ணய உரிமையை அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் மீட்டுக் கொடுக்க முடியும். அது நிச்சயம். இந்த சுயநிர்ணய உரிமை என்பது உலகத்தில் பிறந்து ஒரு நிலப்பரப்பை கொண்டு ஒரு மொழியை பேசுகின்ற இனத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த தார்மீக உரிமை அது இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் ஓட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நோக்கி கொண்டு எல்லோரும் ஓடுவோம். எங்களால் முடிந்த அளவு இந்த ஊடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்கள் கருத்தரங்குகளை நாங்கள் மீண்டும் ஒளிபரப்பு செய்கின்றோம். அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டு பிழைகள் இருந்தால் வந்து உரையாடுங்கள். நாங்கள் அதை கேட்டுக்கொள்வோம். எங்களால் முடிந்த அளவு இப்படி இருக்கும் என்ற கருத்துக்களை நாங்கள் சொல்லுகின்றோம். உண்மைகளும் அதன் எண்ணிக்கைகளும் இது நடக்கிறது என்ற சத்தியங்களையும் ஆய்வுகள் அல்ல, நிஜமாகவே நாங்கள் அதற்குள் நின்று கொண்டு உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். அதை பார்க்க தவறாதீர்கள். எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இன்று நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வந்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் கடந்து கொள்ளுங்கள். கருத்தரங்கு இது 17வது அமர்வு. தொடர்ந்தும் எங்களை இனத்தின் தேங்கி நிற்கிற இனத்தை வந்து ஓட வைக்கிறதுக்கான கருத்தரங்கை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றிகள். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இது திரிவன மாதம். திரிவன எதுக்காண்டி அவர் உண்ணாக இருந்தாரோ அந்த இது வந்து ஒன்றும் அந்த இதுதான் நாங்கள் ஒன்றும் அதையும் பார்க்க ஒன்றும் பின்னோங்கி போயிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இப்போ கண்கூட பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு கருத்தரங்களை வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தரேன். மிக்க நன்றி தரேன். நன்றி.